மார்னிங். தேங்க்ஸ் எல்லாரும் வந்ததுக்கு. ஒரு 20 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு, மன்னிச்சிடுங்க ஃபர்ஸ்ட். ஸோ இது ஜி ஸ்கொயரோட 119வது ப்ராஜெக்ட். பேசிக்கா நம்ம ஒரு லேண்ட் புரோக்கரா இருந்து லேண்ட் அக்ரிகேட்டர் ஆகி நிறைய இண்டஸ்ட்ரிக்கு லேண்ட் எல்லாம் அக்ரிகேட் பண்ணி கொடுத்து லட்சக்கணக்கான பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பிகாஸ் ஆஃப் கோவிட் நம்ம ரீட்டைலுக்கு வந்து ஒரு 6 வருஷத்துல 2019 நம்ம வந்தோம் டிசம்பர்ல. எக்ஸாக்டா ஒரு 6 இயர்ஸ்ல 118 ப்ராஜெக்ட் சக்சஸ்ஃபுல்லா லான்ச் பண்ணி இது 119வது ப்ராஜெக்டா இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்கோம். இது டோட்டலா வந்து 46 ஏக்கர்ஸ் கம்யூனிட்டி. இந்த லொக்கேஷன் எடுத்துட்டீங்கன்னா நம்ம ஜி ஸ்கொயரோட பெவிலியன் ஒரு ப்ராஜெக்ட் சிங்கப்பெருமாள் கோவில்ல இதே மாதிரி பெரிஃபரல் ரிங் ரோடு அட்ஜாயினா ஒன்று நம்ம 2 இயர்ஸ் முன்னாடி லான்ச் பண்ணோம். விச் இஸ் 1500 rupees per square feet பெரிஃபரல் ரிங் ரோடு வர்றதுக்கு முன்னாடி பண்ணுது. இன்னைக்கு 3000 ரூபா 3500 ரூபாய் இருக்கு பர் ஸ்கொயர் ஃபீட். ஸோ ஆல்மோஸ்ட் 2x in 2 இயர்ஸ்ல சக்சஸ் ஆகி நல்லபடியா வித்தனால அந்த டைம்லயே இந்த ரோடு இங்க வரப்போகுது. நார்த்ல இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி இருந்தா காம்படிட்டிவ் பிரைஸ்ல இருந்தா எல்லாருக்கும் யூஸ் ஆகும் அப்படிங்கிற இன்டென்ஷன்ல தான் இந்த லொகேஷனை நம்ம செலக்ட் பண்ணோம். பை காட்ஸ் கிரேஸ் அதுக்குள்ள என்னாச்சுன்னா மெட்ரோ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு தெரியும், நீங்க வரும்போது டோல் வரைக்கும் மெட்ரோ வருது. மெட்ரோல இருந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ்ல இந்த லொகேஷனுக்குள்ள நம்ம ரீச் ஆக முடியும். பெரிஃபரல் ரிங் ரோடு பினிஷ் ஆகும்போது ஆன் பெரிஃபரல் ரிங் ரோடு மேல இருக்கும். லைக் நம்ம சென்னை பைபாஸ் மேல எப்படி போரூர் இருக்கோ அது மாதிரி நாளைக்கு நார்த்ல இப்ப நிறைய ஐடி பார்க் ஐடிஎஸ் பார்க்குக்கு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது எல்லாமே ஆல்ரெடி ஆவடியில வந்தாச்சு டிசிஎஸ் எல்லாம். ஸோ ஐடியும் லைக் எப்படி சவுத்துல ஓஎம்ஆர் குரோ ஆச்சோ எப்படி செங்கல்பட்டு வரைக்கும் போச்சோ அந்த மாதிரி இந்த பக்கம் நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் தடா வரைக்குமே இது பயங்கர குரோத் ஆகும். ஏன் அப்படின்னா நம்மளை சுத்தி இப்ப நம்ம இருக்கிற லொக்கேஷனை சுத்தி இந்த பக்கம் போனா வேலம்மாள் போதி கேம்பஸ் இருக்கு, ஸ்ட்ரெயிட்டா போனா ஆர்எம்கே இருக்கு, ரைட்ல உள்ள போனோம்னா வேல்ஸ் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு, ஸ்ட்ரெயிட் டோல்ல வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பிரைம் லொக்கேஷன் ஆன் கல்கட்டா ஹைவே, ஆன் பெரிஃபரல் ஹை ரோட், பிளஸ் போர்ட் கனெக்டிவிட்டி, பிளஸ் ஸ்கூல்ஸ், காலேஜஸ் அண்ட் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் எவ்ரி திங் இன் அண்ட் அரௌண்ட் இருக்கிறதுல 2000 ரூபாய்க்கு கீழே ஒரு பிளாட் கொடுக்க முடியும் அப்படின்னா 100% அது ஜி ஸ்கொயர்னால மட்டும்தான் முடியும். நான் சொல்றத நீங்க நம்பவே வேணாம். ஜஸ்ட் கிராஸ் பண்ணும்போது எதிர்த்த மாதிரி பாருங்க, அங்க 4000 rupees போர்டு போட்டு பர் ஸ்கொயர் ஃபீட் விற்கிறாங்க. ஜஸ்ட் நம்ம சைட்டுக்கு ஆப்போசிட். இங்கிருந்து டுவர்ட்ஸ் லெஃப்ட் எடுங்க, 5 minutes ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஆடியன்ஸ்க்கு எவ்வளவு ஜென்யூன் நியூஸ் நீங்க கொடுக்குறீங்க நீங்களே சொல்லிடுவீங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, நான் பேர் சொல்ல விரும்பல, 4500 ரூபாய் விற்கிறாங்க. இங்கிருந்து ஒரு 300 meters எவே. இங்கிருந்து ஒரு 1 kilometer போனீங்கன்னா சிறுவாபுரி டெம்பிள் லெஃப்ட் கட் ஆகும். அந்த இடத்துல 4500 ரூபாயில இருந்து 6000 ரூபாய் விற்கிறாங்க. ஸோ இங்கிருந்து பொன்னேரி ரோடு எடுத்தீங்கன்னா அப்படின்னா 4000 ரூபாய் விற்கிறாங்க. இதுக்கப்புறம் இருக்கிற பெரியபாளையம் ரோடு எடுத்தீங்கன்னா ரைட் சைட்ல 4000 ரூபாய் விற்கிறாங்க. விச் இஸ் ஜி ஸ்கொயர் அனௌன்ஸ்ட் ஃபார் அ ப்ராஜெக்ட் 1890 as a ப்ரீ லான்ச் ப்ரைஸா நம்ம கொடுத்துருக்கோம். இது ஏன் நம்மளால மட்டும் சாத்தியம் அப்படின்னு கேட்டா, நம்ம லேண்ட் அக்ரிகேட்டரா இருந்து ரீட்டைலுக்கு வந்திருக்கோம். எப்படி ஒரு கோல்டுல மேனுஃபேக்சரர் ரீட்டைலுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு 10%, 20%, 30% செய்கூலி சேதாரம் அந்த மாதிரி ஜாஸ்தி இருந்ததை 8%, 6% ஆக்கி இன்னைக்கு எல்லாருமே அதை ஃபாலோ பண்றாங்களோ அது மாதிரி இந்த இண்டஸ்ட்ரியில நம்ம ஒரு ரெவல்யூஷன் கிரியேட் பண்ணியிருக்கோம். அப்படி கிரியேட் பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல நம்ம 119 ப்ராஜெக்ட் ஒரு 6 வருஷத்துல லான்ச் பண்ண முடியாது. அது எல்லா ப்ராஜெக்ட்டுமே நீங்க என்னோட வெப்சைட்ல போய் ஜி ஸ்கொயரோட வெப்சைட்ல Day 1 லான்ச் பண்ண ப்ராஜெக்ட்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற ப்ராஜெக்ட் எடுத்தீங்கன்னா லான்ச் பிரைஸ்க்கும் இன்னைக்கு பிரைஸ்க்கும் டபுள் இல்ல ட்ரிபிள் ஆயிருக்கு. இந்த அப்ரிசியேஷன் ஏன் கொடுக்க முடியுதுன்னா ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன், ஹையர் வால்யூம். நம்ம இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா 62 ப்ராஜெக்ட் ஆன்கோயிங் இருக்கு. ஒரே ப்ராஜெக்ட்ல எனக்கு 4 ஏக்கர் வாங்கி அந்த இடத்துல நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்றேன் அப்படின்னா ஒரு 4 ஏக்கர் வாங்கும்போது என்னோட காஸ்ட் ஏக்கர் 10 கோடி வரும். நான் அந்த டெவலப்பர் தப்பு சொல்ல மாட்டேன். அந்த டெவலப்பருக்கு 4 கோடி ஏக்கர் 10 கோடி கொடுத்து வாங்கும்போது 4000 ரூபாய்க்கு தான் விற்க முடியும். நாங்க இங்க 50 ஏக்கர் வாங்கும்போது ஃப்ரண்ட்ல இருக்கிறது 10 கோடினா அதுக்கப்புறம் 8, அதுக்கப்புறம் 6, அதுக்கப்புறம் 4, அதுக்கப்புறம் 2 கோடி வந்துடும். ஸோ ஆவரேஜ் எங்களுக்கு 4 கோடி ஆகும்போது 2000 ரூபாய்க்கு வித்தாலே 6 கோடி பர் ஏக்கர் ரியலைசேஷன் வரனால தின் மார்ஜின்ல நிறைய ப்ராஜெக்ட் பண்றதுனால
எங்க வெண்டரும் எனக்கு ரோடு போடுறவங்களாகட்டும் இல்லை ஸ்ட்ரீட் லைட் கொடுக்குறவங்களாகட்டும் வால்யூம் பேஸ்டாக நம்ம பர்ச்சேஸ் பண்றதுனால இந்த மாதிரி ப்ரைஸிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்காக பண்ண முடியுது. இவ்வளோ ப்ராஜெக்டும் சோல்ட் அவுட் ஆயிருக்கு. எங்ககிட்ட வாங்கினவங்க எல்லாருமே டபுள் இல்லை ட்ரிபிள் க்ரோ ஆயிருக்காங்க. அதே மாதிரி இந்த இடமும் இன்னைக்கு வாங்குற அன்னைக்கே 50% லெசர் தென் த மார்க்கெட். நாளைக்கு ஒரு 2 years ஆஃப்டர் பெரிஃபெரல் ரிங் ரோடு வந்து மெட்ரோ வந்ததுக்கு அப்புறம் எடுத்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ மினிமம் 4 to 5,000 ரூபாய் பர் ஸ்கொயர் ஃபீட் இருக்கும். வாங்குற கஸ்டமருக்கு எல்லாமே 100% growth இருக்கும் வித்தின் 2 years. ஸோ இதோட லொக்கேஷன் அட்வான்டேஜ் வந்து சிட்டிக்கு எடுத்துட்டீங்கன்னா அவுட்டர் ரிங் ரோட், ரெட்டில் சிட்டியில 5,000 ரூபாய் 6,000 ரூபாய் 7,000 ரூபாய், அங்கிருந்து நெக்ஸ்ட் சிட்டியா இது டெவலப் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா எல்லாமே இங்க இருக்கு. மேஜரா ஸ்ரீ சிட்டி பக்கத்துல பெரிய இண்டஸ்ட்ரியல் பார்க் இருக்கு. அங்க ஒர்க் பண்றவங்களுக்கெல்லாம் ஸ்டடி ஆகட்டும் இல்ல ஹெல்த் ஆகட்டும், எஜுகேஷனுக்கு ஹெல்த்துக்கு இல்ல அவங்களுக்கு ஒரு நல்ல மால் பாத்தீங்கன்னா ரெட்டில் ஸ்டே மால் இருக்கு. அவங்களுக்கு இது ஒரு ரைட் பிளேஸ் டு லிவ். ஸோ இந்த ப்ரைஸ்ல நீங்களே வெரிஃபை பண்ணிடுங்க. வெரிஃபை பண்ணிட்டு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. என்ன ஃபேக்டோ அதுதான் நாங்கள் சொல்லியிருக்கோம். நாங்கள் ஆட்லயும் அதே தான் போட்டிருக்கோம். நாங்கள் ஒரு சேலஞ்சும் சொல்லியிருக்கோம். நாங்கள் என்னோட ப்ரைஸ்ல இருந்து 3 கிலோமீட்டருக்குள்ள எங்களோட ப்ரைஸ் மேட்ச் பண்ணா, நாட் எங்க ப்ரைஸ் விட கம்மியா, எங்க ப்ரைஸ் மேட்ச் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் காட்டினா ஒரே ரூபாய்க்கு நாங்கள் பிளாட் கொடுக்குறோம்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணியிருக்கோம். அது யாருனால வேணா நீங்க கூட சேலஞ்ச் பண்ணா நீங்க 1 ரூபாய்க்கு பிளாட் வாங்கிட்டு போகலாம். பிளஸ் இங்க புக் பண்ற ஒவ்வொரு கஸ்டமருக்கும் லான்ச்சிங்ல இருந்து 10 daysக்கு எங்களோட இந்தியாலே பெரிய பிரிக் அண்ட் போல்ட்ங்கிற ஒரு வில்லா டெவலப் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி கூட டைப் பண்ணியிருக்கோம். அவங்க வந்து எல்லாருக்கும் G2 கஸ்டமருக்கு மட்டும் 5 lakhs பர் ஸ்கொயர் பர் வில்லாக்கு வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அது வந்து G2 வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவிட்டி சைன் பண்ணிருக்கு. நம்ம ஹையர் வால்யூம், அதாவது வருஷத்துக்கு 100 ப்ராஜெக்ட் பண்றோங்கிறதுனால ஆயிரக்கணக்கான பிளாட் வித்திருக்கோம். 20,000 பிளாட்டுக்கு இதுக்கு முன்னாடி வித்திருக்கோம். அந்த கஸ்டமருக்கும் இனிமே விற்க போற கஸ்டமருக்கும் அவங்களுக்கும் வால்யூம் கேம். இப்போ நீங்க போய் ஒரு மூட்டை சிமெண்ட் வாங்கினா 400 ரூபாய்னா 10,000 மூட்டை வாங்கினீங்கன்னா 250 ரூபாய்க்கு மேனுஃபேக்சர் கொடுப்பாங்க. அது மாதிரி கம்பி வாங்கும் போதும் சரி, மணல் வாங்கும் போதும் சரி டிஸ்கவுண்ட் இருக்கும். அதை எங்க கஸ்டமருக்கு பாஸ் ஆன் பண்றோம். நாங்களும் அதை பிசினஸா பண்ணிருக்கலாம். அது மாதிரி பண்ணும்போது எங்களோட எய்ம் கஸ்டமருக்கு நான் கொடுக்குற அன்னைக்கே கம்மியா கொடுக்கணும் அப்படிங்கிற எய்ம் போய் சேராது. அதனால அந்த மாதிரி ஒரு பெரிய கார்பரேட் கூட நாங்களும் ஜாயின் வெஞ்சர் பண்ணி அவங்களும் நம்மளும் சேர்ந்து பண்ணும்போது, சரி எக்ஸாம்பிள் நீங்க ஒரு பிளாட் வாங்குறீங்க 25 லட்சம் ரூபாய்க்கு, 25 லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்டுறீங்கன்னா அதே ஒரு கம்யூனிட்டியில போய் ஒரு 50 வீடு இல்ல 100 வீடு இல்ல 200 வீடு இருக்கிற இடத்துல நீங்க வாங்கினீங்கன்னா அதோட காஸ்ட் 75 லட்சம் ரூபாய் ஆயிடும். அது வந்து அந்த டெவலப்பரோட தப்பே இல்லை. இதுல ஒரு ரெவல்யூஷன் நம்ம பண்ணியிருக்கோம். எப்படி அது பண்ணியிருக்கோம் அப்படின்னா, சப்போஸ் இவரோ அல்லது நானோ ஒரு எக்ஸோ ஒய்யோ ஒரு கேட்டட் கம்யூனிட்டி பண்ணணும் அப்படின்னா ஒரு 100 வீடு கட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன். 100 வீடுக்கு நான் போனாலே 2 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேல நான் கட்டுறதுனாலே ஃபர்ஸ்ட் நான் லேண்டை ரெஜிஸ்டர் பண்ணணும். ஆஸ் அ கார்பரேட் எனி கம்பெனி வந்திருக்கு 25 நாள்ல கொடுத்துட்டாங்க. அப்ப மிச்சம் இருக்கிற ஒரு வருஷத்துக்கு எனக்கு வட்டி மிச்சம். நான் வந்து 3,000 ரூபாய் விற்கணும்னு நினைச்சேன்னா நான் 2,500 ரூபாய்க்கு வித்துட்டு போயிடுவேன். ஏன்னா அந்த வட்டி கட்ட வேணாம், நான் சீக்கிரமா வாங்கின கடன் திருப்பி கொடுக்குறேன், எனக்கு திரும்ப ப்ராஜெக்ட் ஃபண்டிங் வரும். நான் 10 ப்ராஜெக்ட் பண்றது 20 ப்ராஜெக்ட் பண்ணுவேன். ஸோ கஸ்டமர் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, நீங்க போய் இப்ப சப்போஸ் நான் இங்க 3,000 ரூபாய் சொல்றேன்னு வச்சுக்கோங்க, 1,890 ரூபாய்க்கு நீங்க ஒரு கோல்டுல போட்டா எனக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் வரும்னு நினைக்கலாம், இல்ல ஷேர் மார்க்கெட்ல போடலாம், இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல போடலாம். ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு என்ன ரெவன்யூ இருக்கும்? இருக்காது. ஸோ 25 நாள்ல அப்ரூவல் கொடுத்துட்டாங்கன்னா எனக்கு வட்டி கட்டுற காசெல்லாம் கழிச்சிட்டு நான் 2,000 ரூபாய்க்கு விற்கிறேன். நீங்க 2,000 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா நாளைக்கு நீங்க வாங்குற அன்னைக்கே ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூ, ஸ்டாம்ப் டியூட்டி ரெவன்யூ வந்துடும். அடுத்து வீடு கட்டும்போது ஜிஎஸ்டி ரெவன்யூ வந்துடும். ஸோ ப்ராப்பர்ட்டி லேண்ட் வந்து ப்ராப்பர்ட்டியா மாறணும்னே ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் இப்போ 100 ரூபாய் இருக்கிறது 1000 ரூபாய் ஆயிடும். ஸோ ஸ்டேட்டுக்கும் ரெவன்யூ. இது வந்து பயங்கர பாசிட்டிவ் விஷயம் தாங்க. இது இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இப்போ நீங்க கார்பரேட் ப்ராஜெக்ட் லான்ச் பண்றீங்க. நெக்ஸ்ட் உங்க அப்கமிங் ப்ராஜெக்ட் என்னன்னா இந்த டிஸ்ட்ரிக்ட் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் இன்னும் 13 ப்ராஜெக்ட் லைன் அப்ல இருக்குங்க. இங்கே பக்கத்துலேயே ஆர்கேட் ஒன்று வரப்போகுது, நார்த் விஸ்டான்னு ஒன்று வரப்போகுது. இங்கிருந்து லெஃப்ட் எடுத்து போயிட்டு ரைட்ல பொன்னேரி ரோடு போனீங்கன்னா லெஃப்ட்ல ஒரு 27 ஏக்கர் வாங்கியிருக்கோம். சேம் கல்கட்டா ஹைவேல ஒரு 16 ஏக்கர் வாங்கியிருக்கோம். ஸோ திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஆல்மோஸ்ட் இன்னும் 13 ப்ராஜெக்ட் பைப் லைன்ல இருக்கு. மாதாவரம்ல இருக்கு, அதுவும் திருவள்ளூர்ல தான் இருக்கு. ஸோ அங்க சிட்டி தாண்டி அட்ஜாயினா நான் சொல்றது. ஸோ ஆல்மோஸ்ட் ஆவடி இருக்கு திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல. ஆல்மோஸ்ட் 13 ப்ராஜெக்ட்ஸ் பிளான் பண்ணிருக்கோம். ஒன்லி திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் மட்டும். நீங்க வந்து G2 பிளாட்ஸ், வில்லாஸ், அபார்ட்மெண்ட்ஸ் பண்றீங்க. மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ண ஏக்கர்ஸ் லேண்ட் எவ்வளவு இருக்கும் இந்த டிஸ்ட்ரிக்ட்? இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இதுவரைக்கும் நம்ம பண்ணியிருக்கிற ப்ராஜெக்ட் எடுத்துட்டேன், இது ஒரு 46, 58, 78, மோர் தென் 100 ஏக்கர்ஸ். Why can't you go for
farming land selling, like is there any idea? இல்லைங்க, நம்ம சட்டப்படி வந்து ஃபார்ம் லேண்டுங்கிறது வந்து அன்அப்ரூவ்டுங்க. ஸோ அது வந்து ஃபார்ம் லேண்ட் பண்றதுக்கு அப்ரூவல்லையோ ரெராலையோ சிஎம்டிலையோ டிடிசிபிலையோ இடம் இல்லை. அதை நம்ம ஜி ஸ்கொயர் ஆஸ் அ பிராண்ட் கண்டிப்பா எது லீகலா இல்லையோ அதை நாங்க பண்ண மாட்டோம். இங்க 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 2400 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இருக்கு. 600 ஸ்கொயர் ஃபீட் 20% இருக்கும். 30-40% வந்து 1000 to 1200 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும். 1500 பிளஸ் ஒரு 50%, பேலன்ஸ் எல்லாமே அவ்வளவுதான் வரும். கண்டிப்பா மாறும் சார். ஏன்னா ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தீங்கன்னா வயபிலிட்டி எப்படி இருக்குன்னா, நீங்க ஒரு எந்த ப்ராஜெக்ட் எடுத்தீங்கன்னா, இப்போ அபார்ட்மெண்ட் எடுத்தீங்கன்னாலும் ஃப்ளோர் ரைஸ் இருக்கும், வில்லா எடுத்தீங்கன்னாலும் கார்னர் பிளாட்டுக்கு இருக்கும். பிளாட்டுக்கு எல்லாரும் என்ன கார்னர் பிளாட்டுக்கோ நார்த் ஈஸ்டுக்கோ நார்த்துக்கோ அல்லது கொஞ்சம் முன்னாடி வர்றதுக்கோ எல்லாத்துக்கும் டிஃப்ரெண்ட் பிரைசிங் வரும். 1890 இருந்து ஐ திங்க் 2500 வரைக்கும் இருக்கு இந்த ப்ராஜெக்ட்ல. 7+2 கஸ்டமர் தாங்க பே பண்ணுவாங்க. இங்க வந்து நோ கேஷ் பாலிசி வச்சிருக்கோம். நம்ம ஃபுல் பேங்க் லோன்ல தான் வர்றாங்க. 80-85% பேங்க் லோன் இருக்கு. ஸோ நம்ம கேஷ் கொடுக்கறதும் இல்லை வாங்குறதும் இல்லை. அதனால 100% கஸ்டமர் வந்து பேங்க் லோன் வாங்கி தான் இங்க வாங்குறாங்க. என்ன பண்றாங்கன்னா, எங்களுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ல எக்ஸ்பீரியன்ஸ். இப்ப நீங்க இருக்கீங்க, உங்களுக்கு பேங்க் லோன் எலிஜிபிலிட்டி 50 லட்சம் இருக்கு. 2 பிளாட் வாங்குவீங்க, 50 லட்சம் ரூபாய் யூஸ் பண்ணிடுவீங்க, 10% போடுவீங்க, 5 லட்சம் போடுவீங்க, இல்ல 10 லட்சம் போடுவீங்க, 40 லட்சம் லோன் கிடைக்கும். 1 இயர்ல கம்யூனிட்டி க்ரோ ஆனோடனே டபுள் த பிரைஸ் ஆயிருது. நீங்க ஒரு பிளாட் வித்தாலே 50 லட்சம் ரூபாய் வந்துருது. உங்க லோன் செட்டில் ஆயிடுச்சு, அடுத்த பிளாட்டுக்கு போயிடுறீங்க. அது மாதிரிதான் எங்களோட 20,000 கஸ்டமர்ல எடுத்தீங்கன்னா 10,000 கஸ்டமர் இன்வெஸ்ட் பண்ணி டபுள் ஆகி அவங்க ஒரு பிளாட்டை வித்து அவங்க போட்ட காசை எடுத்துட்டு அடுத்து அவங்க எலிஜிபிலிட்டி வச்சு இங்க வந்து வாங்குறாங்க. நீங்க எங்க எல்லா ப்ராஜெக்ட் எடுத்தீங்கன்னா ஒரு 10வது ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணவர் 15வது ப்ராஜெக்ட் வந்துடுவார். மிச்சம் 4 ப்ராஜெக்ட்டுக்கு தான் அவர் இருக்க மாட்டார். 11வது ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணவர் 20வது ப்ராஜெக்ட் வந்துடுவார். பிகாஸ் 1.5 இயர்ல நாங்க போடுற லொகேஷனே வந்து அனெக்சர்த நீங்க இந்த லொகேஷனே பார்த்திருப்பீங்க. சுத்தி எல்லாமே இருக்கும். நம்ம பிளாட் மீன்ஸ் தாம்பரம் அருகில் மதுராந்தகம் தாண்டி காரனுடைய அருகில் ஸ்ரீ சிட்டி கிட்ட அந்த மாதிரி இருக்காது. எங்க சொல்றோமோ அங்கதான் இருக்கும். அது இம்மீடியட் டெவலப் ஆகுறதுனால இன்வெஸ்டருக்கு இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டு 1 இயர் கழிச்சு வித்தா போட்ட காசு வந்துடும். 2 பிளாட் வாங்கினாருன்னா ஒரு பிளாட் வித்தாலே காசு வந்துடும். திரும்ப இன்னொரு இடத்துல இன்வெஸ்ட் பண்றாங்க. அதனாலதான் எங்களுக்கு 102 ப்ராஜெக்ட் 0 ஸ்டாக். இப்ப எங்களுது வந்து 3 விஷயங்க. ஒன்னு பிரிக் அண்ட் போல்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றாங்க. நீங்க எல்லாம் முடிச்சிட்டீங்க. பிகாஸ் ஆஃப் வால்யூம் நாங்க இப்ப எல்லா